ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டியூப் மாதிரி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நீண்டு இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் எல்லாம் ஏதோ கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரிதான். ஆனால் கடலில் இதுங்க வாழக்கூடிய பகுதிங்கிறது கொஞ்சம் கோக்குமாக்கானது. என்னென்னா இதுங்க வாழக்கூடிய பகுதிங்கிறது கடலில் ஒரு 300 டிகிரி 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. என்னடா சொல்கிற, கடலில் எப்படி 300 டிகிரி 400 டிகிரி வெப்பம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பகுதிகள் உலகம் முழுக்கவே நிறைய இடங்கள்ல இருக்குது. ஏன் நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட நிறைய இடங்கள்ல இது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கடலுங்கிறது குளிராக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல எப்படி இவ்வளோ அதிகமான வெப்பநிலை இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இவ்வளோ வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த டியூப் பாம்ஸ் மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் இந்த டியூப் பாம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு வாயும் கிடையாது, வயிறும் கிடையாது. இருந்தாலும் வேற ஒரு வகையில் அதுங்க நிறைய உணவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்து 10 அடி உயரம் வரைக்கும் கூட நல்லா பெருசாக வளருது. அது எப்படி அதுங்களால வளர முடியுது? இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸில் தான் உலகத்தோட முதல் உயிர்கள் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இவ்வளோ வெப்பமான இடத்துல உலகத்தோட முதல் உயிர்கள் தோன்றிருக்குன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஏற்கனவே கடலுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் தான். அந்த கடலுக்கு கீழே இவ்வளோ அதிகமான வெப்பநிலையை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை பற்றின நிறைய ஆச்சரியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகம் முழுக்கவே இது வரைக்கும் 500க்கும் அதிகமான ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கடலுடைய ஆழமான பகுதிகளை ஆய்வு பண்ண இன்னும் அதிகமான ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ 1950, 60 அந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஆய்வாளர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கூட இல்லை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை அதிகமாக ஆய்வு பண்ண இந்த மாதிரி கடலுக்கு கீழே அதிகமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனால் யாருமே என்ன கண்டுபிடிக்கல. அந்த சமயத்தில் தான் 1977 இந்த அமெரிக்க கண்டத்துக்கு பக்கத்துல கலாபகஸ் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டம் இருக்கு. அந்த தீவுக்கு கீழே கலாபகஸ் ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதை போய் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து அந்த டெம்பரேச்சர் சென்சார்ஸ் எல்லாமே அதிகமான டெம்பரேச்சர் அங்கே நோட் பண்ணிட்டே இருக்கு. என்னன்னா இப்போ கடலுங்கிறது வந்து உங்களுக்கு குளிரான ஒரு பகுதி. ஆனால் இந்த டெம்பரேச்சர் சென்சார்ஸ் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஆய்வாளர்களுக்கு தோணுது, ஒருவேளை நாம நினைச்ச விஷயமா இதுதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறமா ஆல்வின் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்க நினைச்ச மாதிரியே அதிகமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்த உடனே நிறைய பேர் இந்த கடலை பற்றி ஆய்வு பண்ணுறவங்கலாம் இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் இங்கே இந்த மாதிரி அதிகமான டெம்பரேச்சர் உருவாகிறது மட்டும் இல்லாமல் அந்த அதிகமான டெம்பரேச்சர் உருவாகிற இடத்துலேயே நிறைய உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ அதிகமான டெம்பரேச்சரை சுற்றி எப்படி உயிரினங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் டெக்டானிக் பிளேட்ஸ், அதாவது கண்ட தட்டுகள் தான். நமக்கே நல்லா தெரியும், இந்த கண்ட தட்டுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அது ஒன்னோட ஒன்று உள்ள போயிட்டு இருக்கும். சில இடங்கள்ல அது வந்து ஒன்றை விட்டு ஒன்று விலகி போயிட்டு இருக்கும்ல. அப்படி விலகி போகக்கூடிய இடங்கள்ல தான் இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் உருவாகுது. எப்படின்னா இப்போ அந்த ரெண்டு தட்டுகளும் விலகி போக போக கீழே அந்த கிரஸ்ட்லையும் மேண்டலையும் இருக்கக்கூடிய அந்த மேக்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். அது ஒட்டுமொத்தமாக ஒரு வல்கனோ மாதிரி மொத்தமாக வெளியே வரலைன்னா கூட அது தரைப்பகுதியை ஒட்டியே நல்லா அந்த மேக்மா வெளியே வந்துடும். இப்போ அந்த கடலுடைய தரைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல மேல் பகுதிகளில் வந்து உங்களுக்கு அதிகமான துளைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த துளைகள் வழியா கடல் தண்ணி எல்லாம் ரொம்ப சுலபமா உள்ள போய் அந்த மேக்மாவோட கலந்துடும். மேக்மாங்கிறது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்ப அதோட இந்த கடல் தண்ணி கலந்து மறுபடியும் வெளியே வரும்போது அந்த தண்ணி ரொம்ப சூடான தண்ணியா வெளியே வரும். இது மட்டும் இல்லாம மேக்மாவை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கும். அயன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, பேரியம், சிலிக்கான், கால்சியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த தண்ணி சூடா வெளியே வர்றது மட்டும் இல்லாம இந்த அதிகமான மினரல்ஸோட சேர்ந்து வெளியே வரும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே வர கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே மேல மேல செட்டில் ஆகும்ல. அப்படி செட்டில் ஆக அந்த பகுதிகளில் சிம்னி மாதிரியான ஒரு அமைப்பு தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும். இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே அதிகமான ஆழத்துல ஒரு ஹைட்ரோதெர்மல் வென்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது கரீபியன் கடல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 அடி ஆழத்துல அது இருக்கு. இப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 450 டிகிரிக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. 2010 தான் இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல சிம்னி மாதிரி உருவாகும்
ரூம் சொன்னேன் இல்லையா, அதுல எவ்வளவு கெமிக்கல் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த சிம்னியோட உயரமும் தொடர்ந்து கூடிக்கிட்டே போகும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே மிகப்பெரிய ஹைட்ரோதெர்மல் வெண்ட் சிம்னி அப்படின்னா அது லாஸ்ட் சிட்டி ஹைட்ரோதெர்மல் வெண்ட். அதை சொல்றாங்க 55 மீட்டர் உயரத்துல அது ரொம்பவே பெருசா இருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் சிட்டி ஹைட்ரோதெர்மல் வெண்ட் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹைட்ரோதெர்மல் வெண்ட்ல தான் முதல் உயிர்கள் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இங்க எப்படி முதல் உயிர்கள் தோன்றி இருக்கும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாவே இந்த பகுதிகளில் இப்போ எப்படி உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பொதுவாகவே நமக்கு நல்லா தெரியும், கடலுக்கு கீழே நம்ம ஆழமா போக போக அதோடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போகும். இப்போ நம்மளை சுற்றியுமே எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இது அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கடலுக்குள்ள நம்ம போக போக ஒவ்வொரு 10 மீட்டர் ஆழத்துக்குமே இந்த அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்ம 5000 மீட்டர் ஆழத்தில் ஒரு ஹைட்ரோதெர்மல் வெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட அங்கே 500 மடங்கு அதிகமான அழுத்தம் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி எங்கே அழுத்தம் இருக்கு, நம்ம நார்மலாக தானே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு எவால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கடலுடைய ஆழத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிருக்கும். இது எப்படிலாம் நடக்கும், இதோடைய தகவமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக உலகத்தோட மிகப்பெரிய ஆழம் அப்படின்னா மரியானா ட்ரென்ச் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும். அந்த இடத்துலையும் உயிரினங்கள் வாழுது. அதுங்க எப்படி அதோட உடம்பை தகவமைச்சிருக்கு இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதை பற்றி நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் இந்த ஹைட்ரோதெர்மல் வெண்ட்ஸில் அழுத்தம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணியோட வெப்பநிலையே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த உயிரினங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஹைட்ரோதெர்மல் வெண்ட்டை ஒட்டி தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே தள்ளி போக போக அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இந்த ஹைட்ரோதெர்மல் வெண்ட்ஸை ஒட்டி ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் அதுங்க வாழ்றது இல்லை, அதே நேரத்தில் கடலுடைய அந்த ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்குல்ல அங்கேயுமே அதுங்க வாழ்றது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம இந்த டியூப் வார்ம் சொன்னோம்ல, வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுங்க ஒரு 80 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அதுங்க வாழுது. ஆனால் 80 டிகிரி கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை தானே, அதை எப்படி தாங்கிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு தான் அதோடைய தோலோட வெளிப்புற அமைப்பில் சிட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் அதிகமாகவே இருக்கு. இப்போ பொதுவாக அந்த ஓடு இருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த நண்டுலாம் ஓடு இருக்கக்கூடிய உயிரினம் தானே, அந்த நண்டுடைய அந்த ஓடு எவ்வளோ ஹார்டாக இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு கடினத்தன்மை இந்த டியூப் வார்ம்ஸ் உடைய வெளிப்புற தோல்லையும் இருக்கு. அதனால அங்கே இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தத்தையும் அதால் தாங்கிக்க முடியுது, அதிகமான டெம்பரேச்சரையும் அதால் தாங்கிக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியுது. சரி, டெம்பரேச்சரை தாங்கிருச்சு, ஆனால் அதுக்கு வாயும் இருக்காது வயிறும் இருக்காதுன்னு சொன்னியே, அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாயும் இல்லாமல் வயிறும் இல்லாமல் எப்படி ஒரு உயிரினத்தால் வாழ முடியுது? இந்த கேள்வி இந்த உயிரினத்தை கண்டுபிடிச்ச காலத்துலேருந்தே விஞ்ஞானிகளுக்கு இருந்திருக்கு. அதனால தான் எடுத்துகிட்டு போய் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. ஆய்வு பண்ணும்போது அதோட உடம்போட மையப்பகுதியில் ட்ரோபோசோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்குள்ள பல கோடி கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த நுண்ணுயிர்கள் அதோடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹைட்ரோதெர்மல் வெண்ட்ஸ்லேருந்து நிறைய மினரல்ஸ்லாம் வரும்ல, அந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்டீரியா தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குது. அந்த கெமிக்கல் ப்ராசஸோட விளைவா நிறைய எனர்ஜி வெளியிடுது. அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் இந்த பாக்டீரியா வாழுது. இதுக்கு தான் கீமோசிந்தசிஸ் அப்படின்னு பேரு. பொதுவாக அந்த போட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க. அதாவது செடிகள் எல்லாத்தையுமே சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் உற்பத்தி பண்ணிக்குதுல, அதே மாதிரி தான் இங்கே சூரியன் இல்லாமலே இந்த பாக்டீரியாவால் ஒரு எனர்ஜியை உற்பத்தி பண்ணிக்க முடியுது. இப்போ அந்த பாக்டீரியா அது உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த எனர்ஜி எல்லாம் சாப்பிட்டுக்குது. அது போக மீதம் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி மீதமாகக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் தன்னோட உடம்பை விட்டு வெளியேற்றுது. இப்போ அந்த வெளியாகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த எனர்ஜி எல்லாம் தான் இந்த டியூப் வார்மோட உடம்புக்குள்ள போய் சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அதாவது இந்த டியூப் வார்ம்ஸ் நேரடியாக உணவை சாப்பிடாம உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்டீரியாவை தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டு அது உற்பத்தி பண்ணக்கூடிய உணவை இந்த டியூப் வார்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த பாக்டீரியாவை தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூப் வார்ம்ஸோடைய அந்த வெளிப்புற தோல் முழுக்க நிறைய துளைகள் மாதிரி இருக்கு. அப்போ அந்த பாக்டீரியா குட்டியா இருக்கும் போதே இந்த டியூப் வார்மோட உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துருது. இந்த மாதிரி தான் அந்த பகுதியில் வாழக்கூடிய நிறைய உயிரினங்கள் நான் சொன்னேன்ல, அதில் வந்து எட்டி கிராப் சொல்றாங்க, மியூசல்ஸ்ல நிறைய வகை இருக்கு, ஷ்ரிம்ப் இருக்கு, அதுக்கு போக ஆக்டோபஸ் உடைய ஒரு சில வகையான ஆக்டோபஸ் வந்து இந்த ஆழத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் அங்கே வாழுது. இந்த எல்லா உயிரினங்களுக்குமே இந்த பாக்டீரியாவை தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு. அப்படி எடுத்துக்கிச்சுன்னா அந்த பாக்டீரியா இந்த உயிரினத்துக்கு தேவையான உணவை கொடுத்துடும். இப்போ இந்த டியூப் வார்ம்ஸ் போக அந்த நண்டுகள், அதுக்கப்புறம் அந்த ஷ்ரிம்ப்லாம் சொன்னேன்ல, இது எல்லாத்துக்குமே அதை விட குட்டியா இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த நண்டு எல்லாமே இந்த டியூப் வார்ம்ஸே சாப்பிடும். அப்போ அது எல்லாத்துக்குமே அதுங்களுக்கு தேவையான உணவு தொடர்ந்து
கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்டை பற்றி கடந்த 50 வருஷங்களா நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான். ஏன்னா 77 தான் அதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது போக தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆய்வுகளோட முடிவுகளில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க நமக்கு இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிய வரும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல தான் உலகத்தோட முதல் உயிர்கள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். பொதுவாக இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிளாக் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ், இன்னொன்று ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ், இன்னொன்று வந்து இது ரெண்டுமே இல்லாமல் பொதுவான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த புகையை வந்து வெளியிடுது. இதில் நம்ம வந்து பிளாக் ஸ்மோக்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் இருக்கிறதுலே அதிகமான வெப்பநிலை, அதாவது இந்த 300, 400, 450 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை இருக்குன்னு சொன்னோம்ல, இதெல்லாமே இந்த பிளாக் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸாக தான் இருக்கு. இதில் வந்து அயன் சல்ஃபைடு அதிகமாக வெளியே வருது அப்படிங்கிறதுனால தான் இந்த கருப்பு நிறத்தில் புகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவே நம்ம ஒயிட் ஸ்மோக்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கால்சியம், பேரியம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் வருதுங்கிறதுனால அதிகமான கருப்பு நிறம் இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளை நிறத்தில் தான் அதோடைய புகை வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதில் இந்த ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ல தான் உயிர்கள் உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஏன்னா இந்த ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸுக்கு கீழே ஆலிவைன் அப்படிங்கிற ஒரு மினரல் அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ஒயிட் ஸ்மோக்கர் கீழே இது இல்லைனாலும் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுல பெரும்பாலான ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸுக்கு கீழே இந்த ஆலிவைன் மினரல் இருக்கிறது தெரிய வருது. இப்போ இந்த மினரல் இருக்கிறதுனால இந்த ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல செர்பன்டினைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது என்னன்னா கடல் தண்ணி இந்த ஆலிவைன் கூட கலக்கும் போது அது மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு மினரலா மாறுது. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிக அளவுக்கு ஹைட்ரஜன் கேஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ், அதுக்கப்புறம் மீத்தேன் இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் அது உருவாக்குது. இது மட்டும் இல்லாம கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுக்கு இந்த கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குதுல்ல, அந்த ப்ராசஸோட எனர்ஜிக்காக இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுக்கு எடுத்துக்குது. அதனால அந்த ஒயிட் ஸ்மோக்கர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணி எல்லாமே ஆல்கலைன் தன்மையோட, அதாவது காரத்தன்மையோட அதிகமா இருக்கு. அதுவே நம்ம பிளாக் ஸ்மோக்கர் எடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து அசிடிக் தன்மை, அதாவது அமிலத்தன்மை தான் அதிகமா இருக்கு. இப்படி ரொம்ப அசிடிக்கா இல்லாம ஆல்கலைன் தன்மையோட அந்த கடல் தண்ணி இருக்கு. இது போக அங்க டெம்பரேச்சருமே ரொம்ப கம்மியாகவும் இல்லாம ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ஒரு 200, 250 இந்த அளவுக்கே மெயின்டைன் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது போக ரொம்ப முக்கியமா மினரல்ஸ், கார்பன், சல்ஃபர், அயன், ஹைட்ரஜன் இந்த 4 மினரல்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது போக நிறைய மினரல்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இப்போ இது மூணுமே இருக்கிறதுனால தான் இங்க உயிர்கள் தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ பொதுவா ஒரு செல் உருவாகணும்னா நிறைய விஷயங்கள் தேவை. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா நியூக்ளியோடைட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மூணு உருவாகிறதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்களும் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த செல் உருவாகிறதுக்கான கரெக்டான சூழலை அது ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி கணிக்கிறாங்க. இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற விதமா மைக்ரோ ஃபாசில்ஸ் நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மைக்ரோ ஃபாசில்ஸோட செக் பண்ணி பார்க்கும்போது அது 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அந்த மைக்ரோ ஃபாசில்ஸுமே அந்த சமயத்துல இருந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதே காலகட்டத்தில் பூமி எப்படி இருந்துச்சு, அதோட மேற்பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் நடந்த ஆய்வுகளில் தெரிய வர விஷயம் பூமி அந்த சமயத்தில் ரொம்ப அதிகமான வெப்பநிலையில இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ அதிகமான வெப்பநிலையில அங்க உயிர்கள் உருவாகிறதுக்கோ இல்ல அதுக்கு தகுந்த சூழலோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவே கடலுக்கு கீழே அங்க வெப்பநிலை கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாத்தையும் வச்சு அதே நேரத்தில் இந்த ஃபாசில்ஸையும் வச்சு பார்க்கும்போது இந்த சமயத்தில் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல தான் உயிர்கள் உருவாயிருக்கலாம். அதுவும் அந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸோடைய அந்த வெளிப்புற பகுதிகளில் தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நிறைய ஆய்வாளர்கள் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸை பற்றி நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆய்வுகள் நடக்க நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம 100% உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க போய் பார்த்து ரெக்கார்ட் பண்ணா மட்டும்தான் பார்த்தீங்களா இதான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது இல்லைன்னா நம்மளால அதை உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா நிறைய ஆய்வாளர்கள் நிறைய தியரிஸை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த தியரிஸ்ல எந்த தியரிக்கு அதிகமான ஆதாரங்கள் கிடைக்குது, எந்த தியரியோட ஆதாரங்களை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் உயிர்கள் இப்படி தான் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது போக மதம் சார்ந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் அவங்களோட மதம் சொன்ன நம்பிக்கையின்படி இப்படி தான் உயிர்கள் உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. மதம் சார்ந்த நம்பிக்கை இதுவா இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் பேஸ்ட் தியரிஸா இது இருக்கு. அவ்வளவுதான் பாயிண்ட். இந்த வீடியோல உயிர்கள் எப்படி தோன்றிருக்கலாம் அப்படிங்கிற அந்த தியரியை பத்தி பார்த்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நிலா எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். இப்போ நிலா எப்படி தோன்றுச்சுங்கிறது ஏன் கேள்வி ஆகுதுன்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களை எடுத்து பார்த்தோம்னா அந்த கோளுக்கும் அதை சுத்தக்கூடிய அந்த நிலாவுக்கும் பெரிய அளவுல சம்பந்தம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த கோள்ல இருக்கக்கூடிய அந்த பாறைகளுடைய அந்த கம்போசிஷனும் அதோடைய நிலாவுடைய கம்போசிஷனும் வேறையா இருக்கும். ஆனா அதுவே நம்ம பூமியையும் நிலாவையும் எடுத்து பார்த்தோம்னா பூமியோட ஆக்சிஜன் ஐசோடோப்ஸும் நிலாவோட ஆக்சிஜன் ஐசோடோப்ஸும் கிட்டத்தட்ட சமமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது பூமியோட ஒரு பகுதி தான் நிலாவா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆதாரங்கள் எல்லாமே சொல்லுது. நிறைய ஆய்வாளர்களும் இதை வந்து கரெக்ட் தான், இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பூமியிலேருந்து நிலா தனியா பிரிஞ்சு போயிருக்கும், இதுக்கு விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன,
இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.